ஹலோ எவ்ரிஒன். லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, ஒரு இன்ஸ்டன்ஸ் ஓப்பன் பண்றதுக்கு நமக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் தேவைப்படுது அப்படின்றத பார்த்துருந்தோம். அதாவது 7 ஸ்டெப்ஸ் இருந்தா போதும், நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்ஸ்டன்ஸ் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இவ்வளோ ஸ்டெப்ஸும் நான் குடுத்தா தான் ஒரு இன்ஸ்டன்ஸ் ஓப்பன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ ஸ்டெப்ஸ் குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் குடுத்தாலே போதும், உங்களால ஈஸியா ஒரு இன்ஸ்டன்ஸ ஓப்பன் பண்ண முடியும். சரி, எப்படி அந்த ஒரு ஸ்டெப் குடுக்குறது? அது என்ன ஸ்டெப் அப்படின்றது தான் நாம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ, குயிக்கா எப்படி லான்ச் பண்றது? அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ, குயிக் லான்ச். ஓகே. ஸோ, அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, என்னோட AWS நான் லாகின் பண்ணிக்கிறேன். என்னோட AWS இதுதான். ஸோ, நான் என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, என்னோட EC2 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா, என்னோட இன்ஸ்டன்ஸ் எதுவா இருந்தாலும் நான் என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, EC2ன்ற சர்வீஸ்ல இருந்தா என்னால ஓப்பன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ, ஆல்ரெடி இருக்கக்கூடியத நான் என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, கிளியர் பண்ணி விட்டுறேன். ஸோ, செக்யூரிட்டி குரூப்ஸ் கீ பேர்ஸ் ஆல்ரெடி ஒண்ணு இருக்கு. ஸோ, அது ஆல்ரெடி நம்ம நேத்து கிரியேட் பண்ணியிருந்தது. நான் அது வந்து கன்ஃப்யூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக, இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன பண்றோம்னா, அத கிளியர் பண்ணிடலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் இத டெலீட் பண்ணிக்கிறேன். கீ பேர அட் த சேம் டைம் என்னோட செக்யூரிட்டி குரூப்ஸையும் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ, டிஃபால்ட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை உங்களால எதுவும் பண்ண முடியாது. ஸோ, அதுக்கு முன்னாடி நம்மளா கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த செக்யூரிட்டி குரூப்பை நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இது ஆல்ரெடி ஒரு இதில் அசோசியேட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த இன்ஸ்டன்ஸை டெர்மினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வைக்க வருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று ஓப்பன் பண்ணிருக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸ் வந்து நான் ஸ்டாப் ஸ்டேட்டஸில் தான் கொடுத்துருந்தேன். நான் வந்து இதில் கொடுக்கல, டெர்மினேட் பண்ணல. ஸோ அதை டெர்மினேட் பண்ணாதான் அதோட கீ பேர் செக்யூரிட்டி குரூப்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகும். ஸோ இதோட இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டில் போயிட்டு டெர்மினேட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டெர்மினேட் ஆகிடும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் இது டெர்மினேட் ஆகிற வரலையும். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலன்னா அதை ரன்னிங் ஸ்டேட்லேயே விட்டுட்டு போகாதீங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து ஒரு ட்ரையல் அக்கௌண்ட். இந்த ட்ரையல் அக்கௌண்ட்டுக்கு நமக்கு கொஞ்சம் கிரெடிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கிரெடிட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஒரு இன்ஸ்டன்ஸும் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ரன்னிங்லேயே விட்டுட்டீங்கன்னா அது வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த கிரெடிட்ஸை வந்து அது வந்து கன்சியூம் பண்ணிட்டு உங்களுக்கு கிரெடிட்ஸே இல்லாமல் வேற எதுவுமே யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால யூஸ் பண்ணலன்னா நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த இதை வந்து ஒன்று ஸ்டாப் பண்ணி வைங்க. அதுக்கு ஒருவேளை அது உங்களுக்கு தேவையப்படாதுன்னா நீங்க டெர்மினேட் பண்ணிடுங்க. சரி, இப்போ நான் வந்து இதை ரிஃப்ரெஷ் பண்றேன். இந்த செக்யூரிட்டி குரூப்ஸ்ல போயிட்டு இப்போ இந்த செக்யூரிட்டி குரூப் வந்து ரிமூவ் பண்ணி விட்டலாம். டெலிட் ஆகுது, டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ போய் பார்ப்போம். ஓகே. ஸோ கீப்பர் ரிமூவ் ஆயிடுச்சு. டிஃபால்ட்டா ஒரே ஒரு செக்யூரிட்டி குரூப் தான் இருக்குது. நான் தான் இன்ஸ்டன்ஸ் வந்து டெர்மினேட் பண்ணிட்டேனே, அப்போ ஸ்டில் இது ஏன் இன்னும் ஒன்றுன்னு காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இன்னும் டெர்மினேட்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இங்கே வந்து இந்த ரோ வந்து இங்கே வந்து ஒரு என்ட்ரி விழுந்திருக்கும். அந்த என்ட்ரி எப்போ போகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1 or 2 ஹவர்ஸ்ல வந்து அது 1 ஹவர்ல போயிடும். 1 ஹவர்ல போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இங்கே என்ன ஆயிடும்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டன்சஸ் வந்து 0 ஆயிடும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு எங்கிட்ட ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் வந்து ஒண்ணுமே இல்லை, 0ல தான் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த கான்செப்ட் பண்ண போறோம். அதாவது என்ன, குயிக்கா ஒரு இன்ஸ்டன்ஸை எப்படி லான்ச் பண்றதுன்றத பார்க்க போறோம். ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. லான்ச் இன்ஸ்டன்ஸ்ல நமக்கு மொத்தம் 7 ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. ஒன்னு நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணணும், அப்புறம் நேம் செலக்ட் பண்ணணும், அப்புறம் OS செலக்ட் பண்றோம், அப்புறம் இது இன்ஸ்டன்ஸ் டைப், கீப்பர், நெட்வொர்க், செக்யூரிட்டி குரூப், ஸ்டோரேஜ். ஸோ இந்த 7 ஸ்டெப்ஸும் கொடுத்தாதான் உங்களால என்ன பண்ண முடியும்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம நேத்து பார்த்துருந்தோம். ஆனா இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதுல எதுவுமே கொடுக்க தேவை. இங்க பாருங்க, டிஃபால்ட்டா ஒன்னு இருக்குதுங்களா, அதை அப்படியே விட்டுருங்க. இங்க நேம் கொடுத்தே ஆகணுமான்னு கேட்டீங்கன்னா மேண்டேட்டரி கிடையாது. நம்ம நமக்கு வேணும்னா நம்ம நேம் கொடுத்துருக்கோம், நேமே வேணாம்னா அப்படியே விட்டுலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் OS. நீங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா OS செலக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால நமக்கு வந்து அதுவும் ப்ராப்ளம் கிடையாது. அட் த சேம் டைம் இன்ஸ்டன்ஸ் டைப் பை டிஃபால்ட்டா அவங்களே ஒரு டிஃபால்ட்டா செட்டிங்ஸ் வந்து எல்லாமே வந்து ஒரு OS ஓப்பன் பண்றதுக்கு உண்டான ஒரு இன்ஸ்டன்ஸ் ஓப்பன் பண்றதுக்கு உண்டான செட்டிங்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இதுல இருக்கும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, கீப்பர். இந்த கீப்பர் மட்டும் தான் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த ஒரு ஸ்டெப் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அந்த ஒரு ஸ்டெப் இங்கே தான். இந்த கீப்பர் மட்டும் நம்ம செட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஒரு ஸ்டெப் கூட தேவை கிடையாது. நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லாம் கிரியேட் பண்ணும்போது இதே கீப்பர் வச்சு கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மேனுவலா பண்ண வேண்டியது இன்ஸ்டன்ஸ் செலக்ட் பண்றதோ நேம் கொடுக்கறதோ எதுவுமே தேவையில்லை. ஆனா இந்த கீப்பர் மட்டும் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதனால நம்ம நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, கிரியேட் நியூ கீப்பர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணது வந்து அமேசான் லினக்ஸ்ல இருந்துச்சு. சாரி, ஆமா, அமேசான் லினக்ஸ்ல இருந்துச்சு. அதனால வந்து பிபிகே ஃபைல் வச்சுக்கலாம். பிபிகே ஃபைல் வச்சுட்டு நம்ம வந்து கீப்பேருக்கு வந்து ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கலாம். ஸோ வந்து லினக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் பேர் வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரியேட் கீப்பர் கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதான். இந்த ஒரு ஸ்டெப் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் போயிட்டு ஆல்ரெடி லினக்ஸ் பிபிகே இருக்குல்ல, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, அதை வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ மறுபடியும் நான் அதை வந்து சேவ் பண்ணுறேன் இந்த ஃபைல. இதை வந்து ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு அந்த கீப்பேர் செட் ஆயிடுச்சு.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் செட்டிங்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி தான் இருக்கும். எஸ்எஸ்டி தான் செலக்ட் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம லினக்ஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். அதனால இதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அடுத்தது ஸ்டோரேஜ் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக 8 GB தான் இருக்கும். ஸோ வேற எதுவுமே தேவை கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துடலாம். இங்கே பாருங்க, நான் வந்து நேம் சூஸ் பண்ணல, நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் சூஸ் பண்ணல, ஓஎஸ் சூஸ் பண்ணல, இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ் சூஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. நான் ஜஸ்ட் கீ பேர் மட்டும் செட் பண்ணிக்கிட்டேன். எதுக்காக கீ பேர் செட் பண்ணிட்டேன்னா நம்ம அதை வச்சுனா நம்ம லாகினே பண்ண முடியும். கரெக்டுங்களா? அதனாலதான் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா கீ பேர் செட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா 750 hours இருக்கு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா 1 year வரலையும் நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? அந்த 1 yearன்றது வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 750 hours வச்சிருக்காங்க. ஸோ இந்த 750 ஹவர்ஸ்க்குள்ளதான் நம்ம அந்த சூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டன்சஸ் லான்ச் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க லான்ச் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இன்ஸ்டன்சஸ் நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒன்னொன்னுமே ஒரு மினிட்ஸ்மே கால்குலேட் ஆகும். ஸோ ஹவர்ஸ் டைம்ல நீங்க ரன்னிங்லேயே விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 750 ஹவர்ஸ்ல வந்து டிக்ரீஸ் ஆகி கடைசியில் உங்களால வந்து கடைசியில் யூஸே பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடும். அதாவது அந்த ஃப்ரீ ட்ரையல் அக்கௌண்ட் யூஸே பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடும். மறுபடியும் பே பண்ணி தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சிம்பிளாக ஒரே ஒரு கீபேர் மட்டும் செட் பண்ணிக்கிட்டு இங்கே லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது லான்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், லான்ச் ஆனதுக்கப்புறம் வியூ ஆல் இன்ஸ்டன்ஸ் கொடுத்து அந்த இன்ஸ்டன்ஸ் இங்கே பாருங்க. ஸோ நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். நமக்கு வந்து அது பழைய இதாக இருந்துச்சு. இங்கே பாருங்க, நம்ம இப்போ கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இன்ஸ்டன்ஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு. ஸோ நம்ம நேமே வைக்காதனால இங்கே எம்டியா இருக்கு. உங்களுக்கு சப்போஸ் நீங்க இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் நேம் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்க ஜஸ்ட் உங்க மவுஸை கொண்டு போயிட்டு இங்க வந்து பென்சில் ஐக்கான் இருக்கு பாத்தீங்களா, இங்க நீங்க வந்து இன்ஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் குயிக் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க வச்சுக்கலாம், அது வைக்கலனாலும் உங்களுக்கு வந்து அது மேண்டட்ரி இல்லை. அதாவது ஓப்பன் ஆகாது, பேர் கொடுத்தாதான் என்னால் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. பேர் கொடுக்காமலே நமக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ பேர் வச்சலாம், பேர் வச்சுட்டு இந்த வந்து ரன்னிங் ஸ்டேட்ல மாறிடுச்சு. ஸோ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இன்ஸ்டன்ஸை செலக்ட் பண்ணிட்டு இங்கே கனெக்ட்ன்றதை கொடுப்போம். கனெக்ட்ன்றதை கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், யூசர் நேம் காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ணோம், புட்டி பாக்ஸ்ல போட்டோம். ஸோ நேற்றைய இதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா இந்த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸை 3 விதமா நான் வந்து லாகின் பண்ண முடியும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் யாரு, ஒன்று வந்து இந்த குட்டி பாக்ஸ் யூஸ் பண்ணி நீங்க லாகின் பண்ண முடியும். செகண்ட் வந்து ப்ரௌசர் மூலியமா உங்களால் லாகின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மூணாவது வந்து மொபைல் எக்ஸ்பெம் இருந்துச்சுன்னா அதை வச்சு உங்களால் லாகின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி நம்ம யாரை பார்த்துருந்தோம்னா புட்டி பாக்ஸ் தான் பார்த்துருந்தோம். ஸோ புட்டினா என்ன, அதாவது இதோட யூசர் நேம், இந்த டிஎன்எஸ் நேம் ஃபுல்லாக காப்பி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா நம்ம புட்டியில போயிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா லினக்ஸ் பிபிகே, அந்த ஃபைலை போயிட்டு அதில் அப்லோட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆயிருன்னு கேட்டீங்கன்னா இங்கே லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் வந்து நம்மளால லாகின் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது நேற்றையே நம்ம பார்த்துட்டோம். அதனால இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா எப்படி ப்ரௌசர் மூலியமா ஆக்சஸ் பண்ண போறது அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ ப்ரௌசர் மூலியமா நீங்க ஆக்சஸ் பண்ண என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா இங்க இன்ஸ்டன்ஸ் EC2 இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே கனெக்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா நியூவா ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகி உங்களுக்கு அந்த புட்டியில வந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இதுலயும் உங்களால பார்க்க முடியும். ஸோ புட்டி பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி தான் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இதுல ஈஸியா நீங்க வந்து ப்ரௌசர் மூலியமாவே அந்த AWS கொடுக்கக்கூடிய அந்த இன்ஸ்டன்ஸை நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நம்ம வந்து கமெண்ட் எழுதி நம்ம டைப் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோல குயிக்கா ஒரு இன்ஸ்டன்ஸ் எப்படி ஓப்பன் பண்றது அப்படின்றத பார்த்தோம். ஸோ குயிக்கா ஒரு இன்ஸ்டன்ஸ் எப்படி ஓப்பன் பண்றது கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டெப். அதுவும் என்ன ஸ்டெப்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து கீ பேர் செட் பண்றதுதான் அந்த ஸ்டெப். ஸோ கீ பேர் மட்டும் நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இதுல இருந்து சிங்கிள் ஸ்டெப்லயே நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோல நம்ம குயிக்கா ஒரு இன்ஸ்டன்ஸை எப்படி லான்ச் பண்றது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.